நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போலங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருதுன்னு நம்ம விஜய்க்காக எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க. ஆனால் விஜய் வரவே இல்லை. அதனால மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு அடுத்த நாள் இந்த சுடரி இருக்காங்களா, அவங்க சும்மாவே ஒரு பக்கம் உஸ்பேத்தி விட்டு இருக்காங்க, ஐப்பேத்தி விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம் அந்த மாதிரி இருந்தால் விஜய் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்படி பார்த்துக்கிட்டாரு, என் கூட பாசமாக இருக்காரு மல்லி, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு மல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா சொல்லுங்கத்தை பார்த்து மனசு நொந்து போயிட்டு அந்த பக்கம் திடீர்னு போன் வருது. யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னிக்கிட்ட இருந்ததாங்க. அண்ணி நாகப்பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மல்லி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நீ என் வாழ்க்கையில் எங்க சந்தோஷமா இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். திடீர்னு அந்த ரேணுகான்ற பேர்ல திரும்ப ஐயா உசுரை வாங்கின்னு இருக்கா, விஜய் அவ பக்கம் தான் ரொம்ப போறாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, என் வாழ்க்கையே இப்ப அப்படியே சும்மா அந்த தண்ணியில மிதக்குமே அந்த சின்ன பசங்க விடுவாங்களே பேப்பர் கப்பல், அது போல மிதந்துன்னு இருக்கு. எந்த நேரத்தில் எங்க உருகி எப்படி காணாம போயிருன்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசு நொந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு தான் மல்லி நான் உனக்கு படிச்சு சொன்னோம், வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும், வேணாம் மல்லி, யார் வம்புக்கும் போகாத யார் தும்புக்கும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ என் பேச்சை கேட்கல, என் பேச்சை கேட்காம என் புருஷனா என் உசுறு அவன் தான் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை நம்பி போன, அவனை நம்பி போய் உன் வாழ்க்கை பார்த்தே இப்போ எந்த நிலைமையில எங்க போய் தள்ளப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாங்கள் சொல்றவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் மட்டும் என்ன போட்டேன், நம்ம குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால நான் கால் வைக்க முடியாத இடத்துல காலை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுந்துன்னு இருக்காங்க. உடனே இதெல்லாம் விஜய் கேட்டு விஜய் மனசுக்குள்ள நொந்து நூடு சார், மல்லி உனக்குள்ள இவ்வளோ கஷ்டமா, உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தந்துன்னு இருக்கேனே, நான் என் வாழ்க்கையில எல்லாருக்கும் நான் சந்தோஷமா தான் தந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா உனக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் நான் கொடுத்துனே இருக்கேனே, நான் எதுக்கு இந்த பிறப்பு எனக்கு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, இது இப்படியே சோகத்திலேயே வேதனையிலேயே போயிருமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இது நிரந்தரமா இருக்குமா இருக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம நம்ம நாகம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி தாங்க சிக்கலோட ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சிக்கலா இதுக்கு மேல எந்த பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஒரு பக்கம் மனோவர் என்னம்மா மல்லி நல்லா நைட்டு புருஷன் ஃபுல்லா காலி பண்ணிட்டாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே கம்முன்னு இருங்க, நீங்க வேற ஏன் ஒரு பக்கம் அவர் எதுவுமே சாப்பிடல, என்னம்மா மல்லி சொல்ற, என்ன சொல்ற, ஆமா நான் என்ன பண்ணட்டும், அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருந்தேன், ஆனா அவர் அங்கேயே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடையும் துக்கத்தோடையும் துயரத்தோடையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கு. என்னமா பண்றது, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா வாழ்க்கையில் எப்படி சுவாரஸ்யம் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த ரேணுக்கு அப்பப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி எனக்கும் நிறைய டைம் தோணி இருக்கு. இவளை யாருன்றது உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி தான் பொண்ணாவே இருந்தாலும் இவன் இப்போதைக்கு எந்த ஒரு இதில் இருக்கா, லிங்க்ல இருக்கா, ஒருவேளை நம்மளது இதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு கொட்டேஷனும் வெளியே போகாது, ஆனால் இப்போ எல்லா கொட்டேஷனும் வெளியே போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருக்கும், விஜய் அவரு காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு தான் வாழ்க்கையில் வரல, இந்த ரேணுகா தான் வந்தா ஒருவேளை சந்தேகப்படுறாரு. அட்டா எப்படியோ நம்ம தலைவனுக்கு மண்டை அப்படியே இப்போதான் வேலை செய்து ஒரு பக்கம் வேலை செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போறாடே, இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கலாம். ஆனா யாருக்குங்க தெரியும் என்னென்ன நடக்கும் ஏது எது நடக்கும்னு சொல்லிட்டு. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். கூடிய விரைவில் அவங்க யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர் அந்த வீட்டை விட்டு அடின்னு அடிச்சு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. என்ன நினைச்சா, நீ நினைக்கிறதால நடந்துருன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கேன். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் அப்பவே சொல்லியிருக்காரு. அது போல நீ கனவு மட்டும் தான் காண இருக்க, கொஞ்சமான செயலில் இறங்கி செயலை நீ காட்டணும். செயலை எதுவுமே காட்டாம நீ உன் பாட்டுக்கு ஐயோ நான் ஜெயிச்சிருவேன்னா எப்படி ஜெயிக்க முடியும், ஒன்னும் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ இறங்கி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டா மட்டும்தான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்லி ஆகணுங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் நீட்டா கிளீனா ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணாரு. அந்த விஷயத்த பார்த்ததும் நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம தலைவர் இப்படியெல்லாம் பண்ணுவாரா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சுங்க. அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அந்த விஷயத்திலே அவர் பண்ணது ஐயோ இப்படியெல்லாம் பண்ணலாமா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசு அளவில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்த்ததாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம
அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க உட்காந்து. மல்லியும் வாழ்க்கை இப்படி நாசமாக போகிறதுக்கு நானும் ஒரு காரணம் தான், என்னால் தான் உன் வாழ்க்கை நாசமாக போச்சு, இந்த அம்மாவா நான் இருக்கிறது உனக்கு வேஸ்ட்டு தத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, பண்ணுற வரையும் எல்லாமே பண்ணுறவங்களாம் இப்போ வந்து ஐயோ என்னால் தான் வாழ்க்கை நாசமாக போகுது, நான் தான் பண்ணேன், நான் தான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு புலம்புனா மட்டும் எதனா மாறப்போதா சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இங்கே எந்த இடத்துல நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் மாறும். அதை விட்டுட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பில் நம்ம இருந்தோம்னா அதுதான் நம்மளோட முட்டாள்தனமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடரிக்கு திடீர்னு ஃபோன் வருது, யார்கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட. இந்த மாதிரி அந்த கதிரியசன் கொட்டேஷன் எதனா கிடைச்சா இல்லையா, இப்போதைக்கு நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் பல்காக தேவைப்படுது, அதுக்கு அவனை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் இப்போதைக்கு கதிரியசனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கதிரியசன் வேற மாதிரி ஒரு பக்கம் அப்டேட் ஆகிட்டாரு. அவர் அப்டேட்டை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. என்னடா சொல்கிற, என்ன ரேணுகா அங்கே போனதும் ரேணுகாவே மாட்டியா, தெரியல நான் யாருன்னு, என்னோட வேலையை காட்ட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டேன், எல்லாமே ஒரு லிமிட்டு தான், லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்கிட்ட பேச்சே இருக்காது, உனக்கே தெரியும், பார்த்து நடந்துக்கோ, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட எதனா வாங்கி கட்டிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது, எங்கே போனாலும் எப்படி போனாலும் நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நாம் அப்படி என்ன தப்பு செஞ்சோம் சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறமும் பிரச்சனை வந்துனே இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா சாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.